ஹாய் கைஸ். ரைட்டர் சாரு நிவேதா அவர்கள் வந்து இன்னொரு 4 டேஸில் வந்து ஒரு சினிமா பற்றின ஒரு ஒர்க் ஷாப் எடுக்க போகிறாங்க. வேர்ல்ட் சினிமா பற்றின ஒர்க் ஷாப். அது வந்து எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலையில் நடக்க போகுது. இந்த ஹோல் டே இருக்க போகுது இந்த ஒர்க் ஷாப். அண்ட் அதோடைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த பேனரில் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு திஸ் வீடியோ. அண்ட் டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் அவைலபிள், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கண்டிப்பாக வந்து ட்ரை டு அட்டெண்ட். இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரம் ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஒரு வேர்ல்ட் சினிமா வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல எப்படி வந்து நம்ம வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கான்செப்ட் தான் இந்த ஹோல் ஒர்க் ஷாப்புமே. ஸோ யூ கைஸ் யாராவது அப்கமிங் டிரெக்டர்ஸ் யாராவது இருக்கீங்க, இஃப் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் சம் மூவிஸ், இதில் வந்து ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும். பிகாஸ் அவர் வந்து நிறைய வேர்ல்ட் மூவிஸ் நிறைய பார்ப்பாரு, நிறைய டிஸ்கஷன் பண்ணுவார் அதை பற்றி. அது டீட்டெயில்டாக அதுவும் பேசுவாங்க. அது எப்படி இருந்தது சீன் பை சீன், அது எவ்வளோ வந்து அந்த பட்ஜெட்லேருந்து அந்த எப்படி வந்து ஒரு ஒரு கேரக்டர்லாம் சூஸ் பண்ணி ஒரு மூவி வந்து எப்படி ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார், நிறைய பேசுவார். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர எஃபெக்டிவான ஒரு செஷனாக இருக்கும். அண்ட் இஃப் யூ கைஸ் அவைலபிள், ட்ரை டு மேக் இட். அண்ட் it's not very expensive though. If you're freshers, beginners, யாராவது இருக்கீங்க, and if you're interested, if your friends, anybody would have been interested, அவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் they can make use of the session. Okay, so good luck guys. Thank you. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம். அண்ட் இப்போ லேட்டஸ்டாக நடந்துட்டுருக்கிற கள்ளக்குறிச்சியில் வந்து நடந்த லிக்கர் இஷ்யூ, ரைட்? நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும், நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 64 டெத்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஸ்டில் தே ஆர் அண்டர் ட்ரீட்மெண்ட். அண்ட் இன்னும் ரெக்கவர் ஆகல. ரெக்கவர் ஆனால் அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு கொஷின் மார்க் ஆகுது. ஸோ எனக்கு வந்து 2-3 கொஷின்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கள்ள சாராயம் அப்படின்னு வந்து அவங்க வந்து நேம் பண்ணியிருக்காங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, எனக்கு வந்து தோன்ற விஷயம் வந்து ஒருவேளை இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இவங்க ஏதாவது இல்லீகலா வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா தென் வி கேன் நேம் தட் ஆஸ் கள்ள சாராயம். அப்படி இல்லைன்னா இதை வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி நேம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இஃப் யூ கைஸ் நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன் வந்து கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸும் வந்து இதை பற்றி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல? அண்ட் யாருமே வந்து இதை பற்றி அட்ரஸ் பண்ணலை. பிகாஸ் இப்போ நடந்திருக்கிற விஷயம் வந்து அன்அக்செப்டபிளான விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்த டெத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு அதை வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு டெத்து அண்ட் இவ்வளோ ட்ராஜடிக்காக நடந்திருக்காது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்ற விஷயம்தான். சில பேர்லாம் போயிட்டு நீங்க ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க ஏன் குடிக்கிறீங்க, உங்களால குடிக்காம இருக்க முடியாதா, இந்த மாதிரி தேவையில்லாமலாம் எதுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒருத்தவங்க ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஸ்மோக் பண்றதோ இல்லை ட்ரிங்க் பண்றதோ இதெல்லாம் ஒருத்தவங்களோட விருப்பம், தனி விருப்பம். அதை வந்து நம்ம என்னைக்குமே வந்து போயிட்டு வி ஷுடன்ட் அட்ரஸ் தட். ஓகே, ஸோ பட் இது வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த ரூட் காஸ் நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் வந்து அவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து ஒரு அடிக்டடா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அங்கே வந்து பயங்கர ஆக்சசபிலிட்டி இருக்கு. எந்த ஒரு விஷயமே ஆக்சசபிளா இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணலாம் செய்வாங்க, ரைட்? அதுதான் வந்து ஹியூமனோட நேச்சர். எந்த விஷயம் ஆகட்டும், ஆக்சசபிலிட்டி இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் தோணும். அண்ட் ஆல்சோ இது அஃபோர்டபுளா இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்குது. அவங்களால போயிட்டு ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்மார்க்லயோ இதுலயோ வந்து வாங்கி they cannot drink பிகாஸ் அது வந்து அவங்க சம்பாதிக்கிறது அதுக்கே சரியாயிடும். அதனால வந்து நிறைய பேர் வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க, மெஜாரிட்டியான மக்கள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they work as a laborers, right? அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும், அண்ட் we need some relaxation, ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை தூங்க முடியாது, அதனால we will try to drink some அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மெஜாரிட்டியான மக்கள் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் சில பேர் வந்து டோட்டலி they'll be addicted. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த மாதிரி மெஷர்ஸ் வந்து நீங்க எடுத்தீங்க? லாஸ்ட் டைம் நடந்த இதுலேருந்தே வந்து இன்சிடென்ட்லேருந்தே வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனோட இருந்திருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ராஜடிக்கு வந்திருக்காது, இந்த டெத்ஸ் வந்திருக்காது.
அடிக்ஷன்ல இருக்கிறவங்களோட விஷயம் தான் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. அதாவது இந்த லிக்கர் ஆக்சசிபிலிட்டி வந்து அங்க வந்து இட்ஸ் டே அண்ட் நைட் இருக்கு, அண்ட் ஏர்லி மார்னிங் இருக்கு, த்ரூ அவுட் த டே இருக்கு. ஸோ எப்ப வேணாலும் வந்து நீங்க போய் வாங்கி குடிச்சுக்கலாம். ஸோ இது யார் பண்ணுவாங்க? ஒன்லி அடிக்டட் பீப்புள். யார் அடிக்ஷனா இருக்காங்களோ அவங்க தான் வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. சி, எல்லாருக்குமே வந்து குடிக்கிற உரிமை இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்சி இருக்கு. ஆனா தே ஷுட் ஹாவ் அ லிமிட். அந்த லிமிட்ஸ் வந்து யார் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்றது? இந்த மாதிரி ஒரு லிக்கர் குடிச்சா, இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான லிக்கர் குடிச்சா என்ன ஆகும் அவங்க உடம்புக்குங்கிறது வந்து யார் வந்து அவங்க வந்து எஜுகேட் பண்றது? இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களா? ஒரு ஆல்ரெடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டோ இல்ல வேற ஏதாவது ஆர்கனைசேஷனோ உள்ள வந்து did they took any measures? ஏதாவது வந்து அவங்களுக்கான ஏதாவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்களா? இல்ல டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று நடத்துனாங்களா? கவுன்சிலிங் சென்டர்ஸ் மாதிரி இருந்ததா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தா இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்காது. இதுல வந்து நிறைய வந்து மிடில் ஏஜ்டு கைஸ் நிறைய பேர், அண்ட் சின்ன சின்ன பசங்க, அதாவது டீனேஜ் தாண்டினதுக்கு அப்புறம், ரைட்? இதெல்லாம் ஏன்னா அவங்கலாம் வந்து பாக்குறாங்க, வராங்க, போறாங்க, ஈஸியா அக்சசபிள் இருக்கு. டெய்லியும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மா யாராவது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு புது விஷயமா இருக்காது ட்ரை பண்றதுக்கு. திஸ் இஸ் ஹவ் வி கிரியேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ். இதுதான் நம்ம குழந்தைகள் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், ரைட்? ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கே போய் பேசுறாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட. அண்ட் இது வரைக்குமே வந்து வாட் இஸ் அ காஸ், ரூட் காஸ் என்னது இது வரைக்குமே யாருமே சொல்லலை, ரைட்? அது ஏன் கலந்தாங்களா? என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் அந்த மலை மக்கள் வந்து காய்ச்சுறாங்க, தேர் ப்ரிப்பேரிங் அப்படின்றாங்க. அவங்க கிட்டே டைரெக்டா போய் பேசும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நாங்க எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் போட்டு தான் நாங்க பண்ணுவோம். they'll மேக் ப்ரொடியூஸ். ஆனா அதை வாங்கிட்டு போய் நிறைய பேர் கலக்குறாங்க, நிறைய விஷயங்கள், டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் கலக்குறாங்க, நிறைய போதை வரதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளான ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியாது. ஓகே, இது வந்து கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து மானிட்டர் பண்றாங்க, ரைட்? ஸோ அதோட நிஜமாலுமே அது வந்து ஒரிஜினலா இருக்கா, இல்லை ஏதாவது மிக்ஸ் பண்றாங்களா? அட்லீஸ்ட் அவங்களோட நாலேஜோட இது நடக்குதுன்னா கூட அட்லீஸ்ட் she should take some responsibilities to check. ஓகே, இதுல ஏதாவது வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, இது ஒரிஜினலா தான் இருக்கா? ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல வந்து இதை குடிச்சிட்டு போய் படுத்தவங்க திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு போய் திருப்பி they tried. அவங்கள வந்து அடிக்டட் பீப்புள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி ஒன்று வச்சு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி டு கெட் கியூர். அடுத்தது வந்து அவங்க லைஃபுக்கான ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரி மாதிரி அதுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் ஒன்று கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பா அது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அந்த பர்டிகுலரான அந்த ஒரு ஏரியால, ரைட்? அவங்கெல்லாம் கேட்கறதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி ஹெல்ப்னா மெயினா அவங்க கேட்கறது வந்து இது கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து இராடிகேட் பண்ணணும், ஒழிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களோட ரெக்வஸ்டா இருக்குது. எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ண போறாங்கிறது வந்து தெரியல. நிறைய இதுல வந்து பாதிச்சது வந்து நிறைய குழந்தைங்க வந்து தே லாஸ்ட் தேர் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தேர் ட்ரைங் டு ஹெல்ப். அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து தேர் சேயிங் எதுக்கு நம்ம காசெல்லாம் கொடுக்கணும். அண்ட் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்களும் அங்கே போய் ஏதாவது சாராயம் வாங்கி குடிச்சிட்டு செத்துடலாம், அப்பதான் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இது அந்த அந்த மாதிரி இல்லை சார். இது இட் ஹேப்பன் ஆல்ரெடி. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வந்து ஹெல்த்தை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடையாது. அதெல்லாம் இருந்துன்னா இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்காது. இல்ல இது எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காம இருக்கணும்னா அந்த ஆக்சசிபிலிட்டியை கம்மி பண்ணணும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ இட். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து இதுலலாம் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வி டோன்ட் வாண்ட் ஏதாவது வந்து ரொம்ப சீரியஸான விஷயமா நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் 13+ இருக்கிற பசங்க தெரியாது, வி டோன்ட் நோ, ரைட்? ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருந்திருக்கும் அது பேரண்ட்ஸ்க்கு, இல்லை நம்மளுக்குமே. அது வந்து இட்ஸ் நாட் இன் ஹெல்தி, ரைட்? வாட் எவர் கவர்மெண்ட் ஹாஸ் டு பி டன், அவங்க வந்து கண்டிப்பா அதை பண்றாங்க. பட் இதை வந்து பணம் கொடுத்து அண்ட் ஹெல்ப் பண்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஃபியூச்சருங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து பண்றாங்க. பட் இது வந்து இந்த லெவலோட இப்படியே வந்து இது அப்படியே பயங்கர ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது வேற ஏதாவது இஷ்யூ வந்து அதை பார்த்துட்டு போயிடுவாங்க.
அண்ட் அதுதான் நடக்குது ஆக்சுவலா அங்க. அதெல்லாம் இல்லாம இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாட் ஹேஸ் டு பி டன், இது எப்படி ஸ்டாப் பண்றது, இல்ல வந்து இதை ப்ராப்பரா ஒரு சேனலா இது எப்படி எடுத்துட்டு போறது, அண்ட் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கான விஷயங்கள் we don't want to lose any life, right? அதுல வந்து பாவமா இருக்குது பாக்குறதுக்கு, அவங்க அழுகுறது இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. இதுல வந்து அதை வச்சு அரசியல் நிறைய பேர் பண்றாங்க. அண்ட் that's not good too. We don't know what's really exactly happening. இது வந்து ஒரு என்ன பர்பஸ்க்காக, நிஜமாலுமே இது வந்து யாராவது ஒரு மிஸ்டேக்னால நடந்ததா, இல்லைன்னா வந்து இது வந்து நிஜமாலுமே they made it, இது வந்து ஏதாவது கிரியேட் பண்ணி ஏதாவது ஸ்பாயில் பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்களா, அதுக்காக வந்து லைஃபோடைய விளையாடுவாங்க whoever does it, right? ஓகே, இதை வித்தவங்களும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மாதிரி டாக்ஸிக்கான விஷயத்த கலந்து கொடுக்கறதே வந்து பெரிய தப்பு, ரைட்? அந்த மலையில இருக்கிறவங்க கிட்ட போய் ஒருத்தங்க பேசுறாங்க, ஒரு சேனல் போய் பேசும்போது அவங்க வந்து சொல்றாங்க எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு நேச்சரான ப்ராடக்ட்ஸ் போட்டு பண்ணுனா அது ஒரு 2 hours தான் இருக்குமா அதோட ஹேங் ஓவர். அதுக்கப்புறம் they'll get sober, தெளிவாயிடுவாங்களா. மேபி ஒரு வைன் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் 2 hours, பட் அது கூட வந்து அவங்க சொன்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரவே வராது, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதை வாங்கிட்டு போய் நிறைய பேர் வந்து they are mixing something and அதை வந்து பண்றதுனால எனக்கு இவ்வளோ இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப நிறைய ஒரு டேஞ்சரான விஷயமா நான் பாக்குறது வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ரைட்? இந்த மாதிரி ஒரு அடிக்டடா இருக்கிறவங்க டெய்லியும் வந்து இந்த மாதிரி ஒரு லிக்கர் எடுத்துக்கிறவங்களுடைய ஹெல்த் பிசிக்கலாவும் சரி ஒரு மென்டலாவும் சரி எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்டேபிளைஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிறது பயங்கர ஒரு கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து அவங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ள அவங்க எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஆகட்டும், இல்லைன்னா அந்த குழந்தைங்கள அவங்க வந்து வளர்ற அந்த சூழல் எப்படி இருக்கும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சோம்னா இட்ஸ் சோ ஸ்கேரி, ரைட்? ஸோ மெயினா வந்து இப்போ வந்து ஒரு டீனேஜர்ஸ்ல இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் ட்ரிங்கிங் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கும், அண்ட் they may end up in impotency, right? அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்படி ஒரு சூழல்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி, இது ஒரு ஸ்மால் பிசினஸ் மாதிரி நிறைய பேர் வந்து அதை வந்து வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு ரீஹேப் கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு பிசினஸ், ஏதாவது சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ், அதுல ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுல அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து தோணலை இப்போ இருக்கிற கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து இருந்த இஷ்யூல அப்ப இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடி பண்ணியிருந்தாவே அங்க என்ன இஷ்யூஸ் இருக்குது, அங்க ரூட் காசஸ் என்னன்னா அது எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது அப்ப பிளான் பண்ணியிருந்தாவே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காது, அவ்வளோ லைஃப்ஸ் வந்து போயிருக்காது. ஸோ ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து அதை வந்து ட்ரை பண்றாங்க, ரைட்? அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சரா இருக்காங்க. இதுல விமன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தே ஆர் அடிக்டட், தே ஆர் ட்ரிங்கிங். அவங்களோட ஹெல்த் என்ன ஆகுறது, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன் கேஸ் அவங்க ஏதாவது ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குமே, அதுக்கு பிறக்கும் போதே பயங்கர ஒரு பிசிக்கலா ஏதாவது ஒரு சேலஞ்சஸோட பிறக்குமே, ரைட்? அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆல்ரெடி வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஹெல்த் அவேர்னஸ் இருக்குன்னு தெரியாது, ஹெல்த்ல எந்த மாதிரி விஷயம்லாம் பாதிக்கும்னு தெரியாது. அவங்க இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல அவங்க வந்து அது ஒரு விஷயம் ஒரு பழக்கமாவே எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பயங்கரமான ஒரு ஹெல்த்துக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஏன் வந்து கவர்மெண்ட்டுக்கு தோணலை, ஏன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கல, ஏன் இதை வந்து ஸ்டாப் பண்ணல, why didn't they take any steps to stop this selling this alcohol? அது விற்கிறதுனாலதான் வந்து நிறைய ரிக்வயர்மெண்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் அவங்க கலக்குறாங்க, அதனால வந்து பிரச்சனை தான் இது இவ்வளவு டெத்ஸும் ஆனதுக்கு ரீசன். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஸோ ஸ்கேரி திங். ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ரிஸ்கான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்காங்கிறது வந்து நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் டு ஸ்டாப் திஸ். அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஒரு
ஃபீல்ட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து என்கரேஜ் பண்ணி ஃபினான்ஷியலாவோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்கில்லோ ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து இந்த செல்லிங்ல இருந்து ஆல்கஹால் செல்லிங்ல இருந்து அவங்க வெளியே வரணும். அவங்களுக்கான விஷயமாவும் இதை வந்து கண்டிப்பா எடுத்து கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ் அண்ட் இதை வந்து தே ஹாவ் டு ஸ்டாப் somehow. இதுல வந்து ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்ல நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து என்ன சொல்றது, எதுக்காக வந்து இவ்வளோ உயிர் போகணுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ரைட், பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பட் இது வந்து அடுத்த இந்த மாதிரி விஷயம் நடக்காம கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து இது வந்து பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு இந்த இஷ்யூ. ஓகே, நிறைய இம்பாக்ட். இப்போ எல்லா இடத்துலையும் அதை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாமே ஓகே, எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். பட் இது எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஸ்டெப் எடுத்து அவங்க வந்து சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து we have to wait and watch. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும்னா இப்போ they have to do something about it. அதுதான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அண்ட் கிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துலக்குள்ள மாட்டிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, இட்ஸ் கோனா கிரியேட் அ வெரி வெரி பேட் இம்பாக்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து தேர் வி ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபார் பீப்புள் ரைட். அவங்களுக்கு எந்த லீடர்ஸுமே வந்து மக்களுக்கான விஷயம் பண்ணி கொடுக்கறதா நல்ல லீடர். தட்ஸ் வாட் வி கால் தெம் அஸ் அ லீடர். தட்ஸ் வை வி செலக்டட் தெம், வி எலெக்டட் தெம். அப்படிங்கும்போது இப்போ எந்த வகையில அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்லைன்னா தென் வை ஷுட் வி ஹாவ் அ லீடர்ஸ்? இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா பார்க்காம ஒரு மக்கள் உயிர் அண்ட் ஏன் இந்த மாதிரி நடக்குது, வை தே வாண்ட் டு ட்ரிங்க் ஸோ மச் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலபிளாக ஆக்கி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ரீஹேப் பண்ணி அவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு கிவ் சம் சப்போர்ட் அண்ட் அவங்க லைஃபுக்கான அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸாகவோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக வச்சு கொடுக்குறதாகட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்லை ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஏதாவது விஷயங்கள் பண்ணி கண்டிப்பாக இது வந்து ஒரு அவங்க லைஃப்பை வந்து மாற்றணும். அண்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து எல்லாருக்குமே வந்து சொல்கிறது தான் அதுதான். அண்ட் வி விஷ் தட் டு. தேங்க் யூ.